பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது விளம்பி வருடம் மாசி மாசம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாசம் 4ஆம் தேதி வரை குரு பகவான் விருச்சகத்திலிருந்து இடம்பெயர்ந்து தனுசில் 65 நாட்கள் இருப்பார். தனது சொந்த வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். அதுபோல ஆங்கிலத்துக்கு பார்த்தோம்னா மார்ச் மாசம் 13ஆம் தேதி முதல் மே மாசம் 18ஆம் தேதி வரை இந்த குரு பகவான் தனுசில் இருப்பார். இந்த பயிற்சியானது ஒரு குறுகிய பயிற்சி என்றே சொல்ல முடியும். அதாவது கிரகங்கள் அதிசாரம்னா என்னன்னு பார்த்தோம்னா, கிரகங்கள் தனது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது சுழற்சி வேக மாறுபாடுகளினால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு ஏற்படும் நிலைதான் இந்த அதிசாரம். இது குருவுக்கு மட்டும்தான் ஏற்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரு அதிசார பயிற்சினால இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன யோகம் வர இருக்கிறது, அவர் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் பலம் பெற இருக்கிறது. இதை பற்றி பார்ப்போம். பொதுவா கன்னி ராசிக்காரர்கள் தந்திரம், விவேகம் உடையவர்கள், அதிக அறிவு கூர்மை உடையவர்கள். ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அறிவு தேவதை. அதனால அறிவில் சிறந்து விளங்குவார்கள். எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் உடையவர்கள், கருத்தாய்வு திறன், பகுத்தாய்வு திறன் உடையவர்கள், நவீன விஞ்ஞானம், பொருளாதாரம், கணக்கு துறையில் பெரும் புள்ளிகளாக இருப்பார்கள். இவர்கள் நுணுக்கமான எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவர். சகலகலா வல்லவர்களாக விளங்குவார்கள். மொத்தத்துல கன்னி ராசிக்காரர்கள் அதி புத்திசாலிகளாக இருப்பார்கள். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? இதனால் வரையும் குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடங்கிறது தைரிய ஸ்தானம். முக்கியமா அதாவது நம்முடைய எண்ணத்துல தைரியத்தை குறைப்பாரு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிற காலகட்டம். அவர் பார்க்கிற இடங்கள் பலம் பெற்றாலும் 3ஆம் இடத்தை சுத்தமாக நசுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த குரு பகவானுக்கு. குரு நின்ற இடம் பாழ் என்பது போல 3ஆம் இட ஆதிபத்தியத்தை குறைக்கும். 3ஆம் இடமான தைரியம் குறையும் ஜாதகருக்கு. அதுபோல பண உதவிகள், மற்றவர்களுடைய உதவி ஒத்தாசைகள்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த குருவினுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு அதில் சில மாற்றங்கள் வரும். குரு அக்டோபர் நவம்பர் மாதங்கள் தான் முழுமையா பயிற்சி அடைகிறாரு. இப்போது ஒரு குறுகிய கால பயிற்சி. இதுவும் மனித வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது. அதுவும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில யோகங்களை கொடுக்க இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா 4ல சனி, கேது, 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல. இந்த குருவும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வர இருக்கிறாரு இந்த காலகட்டங்கள்ல. அப்ப இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும்? இப்ப 3ல குரு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காலத்தை இந்த கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டுமா. இப்ப பழைய புராண பாட்டுல பாத்தீங்கன்னா, ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதலால் ஒரு 3லே துரியோதனன் படை மாண்டதும். அப்ப 3க்கு குரு வரும்போது துரியோதனன் படை மாண்டதாக பழைய பாடல் சொல்லும். அப்ப இந்த 3க்கு குரு வரும்போது காலம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். நிறைய பாதிப்புகள், அது மாதிரி தோல்வி, கேவலம், எடுத்த காரியத்தெல்லாம் ஒரு கரெக்டா இருக்க முடியாத வீண் அலைச்சல், அது மாதிரி வேலைக்கு போனாலும் கூலி கிடைக்கல, இது மாதிரி எல்லாம் 3ல குரு இருக்கும்போது செய்யும். நம்ம வேலை செய்யற இடம், நம்ம பதவி உயர்வு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முடக்கமா இருக்கும். ஆனா இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பயிற்சியானது ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறது. இப்ப குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடம் இப்ப 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பகவானுக்கு ஒரு சில கோளாறுகளை கொடுத்தாலும் அவர் பார்க்கின்ற இடங்கள் பலம் பெற இருக்கிறது. இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், அதுபோல 10ஆம் இடத்தையும் தனது 7ஆம் பார்வையால், 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார் 9ஆம் பார்வையால். இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன செய்வார்னா, இந்த காலகட்டங்கள்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரி பண்ணிக்கலாம். எப்படின்னா, வீடு கட்டக்கூடியவங்க இதனால தேங்கி இருந்தா வீட்டை கட்டிக்கலாம். ஏதாவது இடம் விற்கணும்னா இந்த காலகட்டத்துல வித்துக்கலாம். ஏதாவது இடம் வாங்கணும்னா இந்த காலகட்டத்துல வாங்கிக்கலாம். 4ல குரு இருக்கிற இந்த 65 நாட்களும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கலாம். வண்டி வாகனத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணும்னா இந்த காலகட்டத்துல செலவு பண்ணிக்கலாம். புதுசா போர் போடணும்னா இந்த காலகட்டத்துல போர் போட்டுக்கலாம். இது மாதிரியான ஒரு சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு 4ஆம் இடத்திற்கு குரு வருவது. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு குரு இருந்தா தோஷத்தை கொடுத்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு வராது என்பதனால அதிகப்படியான தோஷத்தை குரு தர முடியாது. முக்கியமா தனுசு குருவுக்கு ஒரு சிறப்பான இடம். அந்த இடத்துல இன்னும் சனி பகவான், கேது பகவான் எல்லாம் இருக்கிறாங்க இந்த கோச்சாரத்துல. இப்ப இந்த குரு 4க்கு வரும்போது நல்ல சுப செலவுகளை குடும்பத்துல செய்ய வைக்கும். நல்ல சுப செலவுகளை குடும்பத்துல செய்து காட்டக்கூடிய அமைப்பு இந்த குருவுக்கு உண்டு. அதுபோல கல்வி விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நல்ல பாடத்துல மாணவர்கள்லாம் முழு கவனத்தோட இருக்கணும் இந்த காலகட்டத்துல. 10ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால பதவிக்கு சிக்கல் வராது. ஆனா கௌரவம், அந்தஸ்து இதை அதிகமாக நீங்கள் இந்த காலகட்டங்கள்ல பாராட்டக்கூடாது. கௌரவ அந்தஸ்த ஒரு அளவோடு நீங்கள் பாராட்டிக் கொள்ள வேண்டும். அதிகமான ஒரு இடத்துக்கு போகும்போது அதிக கௌரவத்தை எதிர்பார்க்க வேண்டாம் அந்த காலகட்டத்துல. ஆனால் குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் பலம் பெறும். எப்படின்னா, குரு பகவான் 8ஆம் இடத்தை பாக்குறாரு.
8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த வீண் வில்லங்கம், சிக்கல், பிரச்சனை இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் முடிவுக்கு வரும். இந்த மருத்துவ செலவுகள், அதாவது ஒருவருக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பாதிப்பு குறையும். அதுபோல ஒரு மனிதனுக்கு வியாதிகள் தீரவே இல்லை அப்படிங்கிறவனுக்குலாம் அந்த குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு விழும் பொழுது அந்த தீராத நோயிலிருந்து கூட தீரக்கூடிய ஒரு அமைப்பை காட்டும். உங்களுக்கு தொழில் முடக்கம், ஏதாவது 3ஆம் இடத்துல குரு இருக்கிற காலகட்டத்துல தொழில் முடக்கம் ஏற்பட்டது, தொழிலை சரியா செய்ய முடியலன்னா அதை நீங்க நிவர்த்தி பண்ணிக்க முடியும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து 8ஆம் இடத்தை குரு பார்த்தா உங்கள் மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதுபோல கெட்ட செலவுகள்லாம் நீங்கி சுப செலவுகள் இந்த காலகட்டத்துல உருவாகும். உங்கள் உறவுக்காரர்கள்ட்ட இருந்த பகை விலகி எல்லாம் நட்பு கொண்டாட முடியும் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். அதாவது ஒருத்தர் ஒரு குழுவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த காலகட்டத்துல அதை தீர்த்து பேசக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்துல அது தீர்வு வரும். கோர்ட்டு, வில்லங்கம் இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கு போனாலும் தோல்வி, 3ஆம் இடத்துல குரு இருந்தா எங்கு போனாலும் கேவலம் என்ற நிலை மாறி இனிமேல் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த ஒரு 65 நாட்களுக்கு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. பொதுவா குரு 3ல இருக்கிற காலகட்டங்கள் அதிகமாவே பாதிக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனா இந்த அதிசார பயிற்சி ஒரு 65 நாட்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு யோகத்தை தர இருக்கிறது. இந்த குரு பகவான் பார்க்கிற இடங்களும் பலம் பெற இருக்கிறது. முழுமையாக குரு பயிற்சி எப்பன்னா அக்டோபர், நவம்பர் மாதங்கள்ல தான் நடக்கும். அதனால இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிற காலங்கள் சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கும். அது போல 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, அது நல்ல சிறப்பான அமைப்பு. குழந்தை இல்லாதவங்களுக்கு 10ஆம் இடம் தான் கர்ப்பஸ்தானம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். மெயினா தொழில் இல்லாதவர்களுக்கு, தொழில் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிற கஷ்டத்தை நீக்கும் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். ஒருவருடைய செயல்திறனை, ஒருவருடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த 10ஆம் இடம் தான். இந்த காலகட்டங்களில் உங்கள் திறமை வெளிப்படும், உங்கள் திறமை பளிச்சிடும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிற காலம். அது மாதிரி 10ஆம் இடம் புகழ், உங்களுடைய புகழ் ஓங்கும். சமுதாயத்துல ஒரு நல்ல பேர், மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்க முடியும். அடுத்தவர்கள் வழியே உதவி செய்வார்கள். அந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் 10ஆம் இடத்தை குரு பார்க்கும் போது கிடைக்கும். புதுசா ஏதாவது வீடு கட்டி சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வத்தை பூஜை செய்யலாம் இந்த காலகட்டத்துல. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. புதுசா நிறைய ஆடை, ஆபரணங்கள், நகை நட்டுகள் வாங்கி சேர்க்க முடியும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிற காலம். அடுத்தது பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குது. 12ஆம் இடங்கிறது சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 12ஆம் இடங்கிறது விரயம். அந்த குரு பார்வை இருக்கிறதுனால, சுப கிரக பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் நிறைய சேரும். பொதுவா 4ஆம் இடத்துக்கு குரு வரும்போது வீடு கட்டுறது, இடம் வாங்குவது, கார் வாங்குவது, போர் போடுறது இது போன்ற செலவுகளை கொடுக்கும். அதனால இந்த 65 நாட்கள்ல இது போன்ற செலவுகள் உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். சிறப்பா நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுபோல 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இரவு பகலா ஒருத்தர் வேலை செய்யறாருன்னா அதுல இருந்து கொஞ்சம் விடுதலை பெற முடியும். இந்த காலகட்டத்துல நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு காலகட்டம், நிம்மதி பிறக்கும் மனசளவுல 12ஆம் இடத்தை குரு பார்க்கிற இந்த காலகட்டம். உங்கள் துக்கம் குறையும். உங்கள் தூக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது உங்கள் நல்ல தூக்கம் கட்டில் மெத்தையில் ஜனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும். அதுபோல வெளியூர், வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடியவர்கள் நல்ல சிறப்பான பலன்களை பெற முடியும் இந்த காலகட்டத்துல. வெளியூர்ல ஊரை விட்டு வெளியூர்ல சென்று தொழில் நடத்தக்கூடியவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல சிறப்பான ஒரு லாபத்தை பெற முடியும். மொத்தத்துல குரு பயிற்சி ஏற்கனவே 3ல இருந்ததை விட இப்ப 4ஆம் இடத்திற்கு குரு வருவது 65 நாட்களும் சுப செலவுகளை இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமண விஷயங்கள் நடந்தேரும். ஏன்னா 3ல குரு இருக்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே தட்டிட்டே போவோம். ஆனா 4 குரு வரும்போது ஓரளவு அரை பார்வை இருக்குன்னு சொல்றோம்ல, ராஜ பார்வை, அந்த அமைப்பை தான் கொடுக்கும். முழு பார்வைங்கிறது இல்ல. ஆனா திருமண விஷயங்களை செய்ய முடியும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவுகள் குடும்பத்தில் நடக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால திருமண விஷயங்கள் இனிதே நடைபெறும். கன்னிராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட திருமண விஷயங்கள் உங்களுக்கு நடந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுபோல கணவன் மனைவிகள் நல்ல சிறப்பான பலன்களை தரும் இந்த குரு பயிற்சி. ஏற்கனவே 3ல குரு இருந்தா அவங்க கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்ப பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த 2 மாசம் ஒண்ணு சேரத்துக்கான வாய்ப்புகளை கூடி வரும். படிக்கிற மாணவர்கள் படிப்புல முழு கவனம் செலுத்தணும். ஏன்னா ஏற்கனவே 3ல குரு இருந்தாலும் இப்ப 4 குரு வருவதும் ஒரு அதிகமான யோகம் கிடையாது. படிப்புல முழு கவனம் செலுத்தினா அந்த நல்ல மதிப்பை நீங்க பெற முடியும். சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க ஓரளவு லாபம் பெற முடியும். வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் ஓரளவு ஆதாயம் பெற முடியும். அரசியல், அரசாங்கத்தில் இருக்கவங்க கவனம் தேவை. மொத்தத்துல 4ல குரு இருக்கிற காலங்கள் வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கும். ஆனா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். இந்த அதிசார குரு பயிற்சியில சுப செலவுகளை அதிகமாக, இப்ப ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு முடிக்க முடியல அப்படிங்கறதுனா இந்த காலகட்டத்துல கன்னிராசிக்காரர்கள் செஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் இந்த அதிசார குரு பயிற்சி. மொத்தத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் தரும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால சில தடைப்பட்ட விஷயங்கள் நடைமுறைக்கு வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ் தருவீங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.